ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிமுத்து ஆன்லைன் சர்வீஸில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மகளிர் உரிமை தொகை. இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வாங்குனீங்களான்னு எனக்கு தெரியாது. 1000 ரூபான்றது குறிப்பிட்ட, அதான் அந்த 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2500 தொடக்கம். பயனாளிகள் தேர்வு தொடங்கியது. புதிய விண்ணப்பம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற இப்போ ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதே போல் தான் ஃபஸ்ட்டு எப்படி டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணாங்களோ, ஸோ அதே போல் தான் இதுவும் இருக்குன்னு நினைக்கிறோம். இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரேஷன் கார்டுன்றது தேவை. யாராவது லேடிஸ் ஆர் ஜென்ஸு அவங்கவுங்க இப்போ நியூ மேரிடாக இருந்தீங்கன்னா அவங்கவுங்க அப்பா அம்மா வீட்டில் கார்டு இருக்குது, எங்களால் பிரிக்க முடியல, கார்டுலேருந்து பேரை நீக்க முடியல, அதே போல் எங்களுக்கு நியூ கார்டு வந்து அப்ளை பண்ணணும், நாங்கள் நெட் சென்டர் போனோம் எங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்துகிட்டே இருக்குன்னா, உங்களுக்கு நான் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், நான் பண்ணி தருவேன். இல்லை எப்படி நானே மொபைலில் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானே பண்ணிடுறேன் அப்படின்னா நான் அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் எப்படி போடுறேனோ அதே போல் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு தான். அதே போல் விரைவில் மாதம் ரூபாய் 2500. தாவேக்கா தேர்தல் அறிக்கையில் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500ம் அதற்கு மேற்பட்டோருக்கு 3000ம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நம்மளோட இப்போ புதிய அரசு தாவேக்கா அரசு நம்மளுக்கு தேர்தல் அறிக்கையாக இதை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் விதமாக பயனாளிகள் கண்டறியும் தொடக்கம், அவர்களின் எண்ணிக்கையை உறுதி செய்து திட்டத்தை மறுசீரமைத்து தொகையை உயர்த்தி வழங்க முதல்வர் விஜய் முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுசீரமைப்புனா இப்போ நம்ம ஆல்ரெடி 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கோம், நம்ம 2500 ரூபா வாங்குறதுக்கு நம்ம தகுதியானவங்களா, எல்லாமே நம்மளுக்கு அந்த இதுக்கு கீழே இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு சரி பண்ணி மறுபடியும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பம் இப்போ அடுத்து ஒரு ஜியோவாக பாஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஜியோவும் பாஸ் ஆகும். 2500 ரூபான்றது அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு வந்து ரேஷன் கார்டு. கண்டிப்பாக எல்லாருமே ரேஷன் கார்டு கையில் வச்சுருங்க. அதே போல் நீக்க முடியல, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கான ஸ்டெப்பை வேகமாக பண்ணி இண்டிவிஜுவலாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கடந்த ஒரு மாதமாக இவ்வளோ நாள் நம்ம அப்ளை பண்ணது எல்லாமே வெரிஃபிகேஷன் பார்த்து கார்டு அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் இது ரெண்டுமே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் நம்மளை கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை கேட்கலாம். இல்லை எனக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி தரணும் மேடம், என்னால் பேர் நீக்க முடியல, நீக்கி தந்து எனக்கு அப்ளை பண்ணி தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் பண்ணி தருவேன். அதே போல் இப்போ சைட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட நான் எல்லாமே நீக்கிட்டேன். என்கிட்ட தேவையான இதுக்கு கண்டிப்பாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னா, கண்டிப்பாக கேஸ் பில் வேணும். ஒரு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரோட உறுப்பினரோட ஆதார் கார்டும் வேணும் கம்பல்சரி. அதே போல் குடும்ப தலைவர் யாரை போட போகிறோமோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது ரொம்ப முக்கியம். இந்த 3மே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதே போல் இது எந்த சைட்டில் பண்ணணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, TNPDS நம்மளுக்கு மொபைலில் வந்து இப்போ ஃபோனில் நார்மலாக எல்லாரோட ஃபோன்லேயுமே கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு TNPDS அப்படின்னு .government.in அப்படின்னு இருக்கா, இந்த சைட்டுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் TNPDS, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பயனாளர் உள்நுழைவு, துறை உள்நுழைவு, இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கா, சேவைகள். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை மறுபரிசீலனை விண்ணப்பம். நம்ம வந்து புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனும், ரெண்டாவது நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டோம், ஸோ இப்போ அதோடய ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இப்போ நம்ம அவங்க தேவையான டாக்குமெண்ட்லாம் நம்மளுக்கு ரிட்டனு, இப்போ சப்போஸ் நம்ம கொடுத்துருக்க டாக்குமெண்ட் பத்தாமல் நம்மளுக்கு ரிட்டன் போட்டு அகைன் அப்லோடு பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த மறு
பரிசீலனைப்பு விண்ணப்பம் அதில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே போல் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க நம்மளுக்கு தொலைஞ்சு போச்சு, கார்டு வந்து தொலைஞ்சு போச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனும், அதே போல் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை, இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அதை ஸ்டேட்டஸ் தெரியணும் இது. அதே போல் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு மின்னணு அட்டை சேவைகள், இதில் வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உள்ளே போகும். இதோ பாருங்கள், இதில் பாருங்கள் நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட்டு, யாரோட ஹெட்டு நம்ம ஃபேமிலியில் கொடுக்க போகிறோமோ அவங்கள. அதே போல் ஃபாதர்னால் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க, ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் தமிழையும் டைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குடும்ப தலைவருக்கான புகைப்படம் அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம எந்த நம்மளோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக டிஸ்ட்ரிக்கு அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதே போல் இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அரிசி அட்டை, இது வந்து நோ கம்யூனிட்டி கார்டுனா எந்த பொருளுமே அதில் வராது. சுகர் கார்டுனாலும் அதே போல் இது மட்டும்தான். ரைஸ் கார்டு தான் கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ரைஸ் கார்டு செலக்ட் பண்ணதால் நம்மளுக்கு அரிசி, சர்க்கரை, கோதுமை இது எல்லாமே கிடைக்கும். ஸோ எண்ணெய் இது எல்லாமே கிடைக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. குடியிருப்பு இதில் மொத்தம் பாருங்கள் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்க போகிறோம். ஆதார் அட்டை இருந்தால் கொடுங்க, மோஸ்ட்லி எல்லாருமே ஆதார் அட்டை கொடுக்க பாருங்கள். இது எல்லாமே இது பண்ணிவிட்டு எத்தனை எரிவாயு வச்சுருக்கீங்க, அந்த கேஸ் பில், இப்போ ஒரு ஏஜென்சி இருக்குன்னா அந்த ஏஜென்சியோட ஃபுல் நேம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இந்தியனா, ஐஓபியா, ஹெச்பியா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே ஒரு பேசிக் டீட்டெயிலாக தான் இருக்கும். இது எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இதை பாருங்கள், எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள், இதை கிளிக் பண்ணி அதை கொடுத்துருங்க. உறுதி செய்யுங்க, கொடுத்துட்டு பதிவு செய். இதுதான். இதில் உங்களுக்கு எனக்கு பண்ண தெரியல மேடம், எனக்கு பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம பேஜை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கொண்டு வரேன். திஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.